வாடா. ஹலோ அங்கிள், குட் மார்னிங். அங்கிள், ராதிகாவை பிரசாந்த், எப்படிடா இருக்க? சொல்லுடா, சொல்லுடா பிரசாந்த். நீ வேதனைப்படக்கூடாது. இதையே நினைச்சு நீ உன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்க பாக்குற பாரு. உன்னோட காதல் எனக்கு புரியாது நினைச்சு இதெல்லாம் செய்யறிய பிரசாந்த். உன்னை விட உன்னை அதிகமா காதலிச்சவ நான் தான்டா. அதுக்காகத்தான் இன்னைக்கு உன்னை இங்க வர சொன்னேன், உன்கிட்ட பேசி ஒரு முடிவெடுக்க. முடிவா? என்ன முடிவு ராதிகா? எனக்காக ஒரு உயிர் இருக்குன்னா அது நீ தான்டா. அதுல உனக்கும் சரி எனக்கும் சரி எந்தவித சந்தேகமும் இல்ல. ஏன்னா நான் சொன்னதை கேட்டுதான் நீ சென்னைக்கே போன. நீ அங்க இருந்தாலும் உன் மூச்சு பேச்சு எல்லாமே என்ன சுத்திதான் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் பிரசாந்த். இப்படி இருக்கிற உன்னை இன்னும் நான் எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறது சொல்லு. அதையே நீ கஷ்டம் நினைக்கிற? அதுல இருக்கிற சுகம் எனக்கு வேற எதுலையுமே கிடைக்காது ராதிகா. நான் இருக்கிறதுனால தானே நீ என்னையே நினைச்சு அழிஞ்சிட்டு இருக்க. நான் போனாதான் உனக்கு ஒரு வாழ்க்கை அமையும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு பிரசாந்த். என்ன பேசுற ராதிகா? ஆமா, நான் சொல்றது நீ கேட்கலனா நான் சொன்னதை தான் செய்ய போறேன். முட்டாள்தனமா பேசாத. நீ முட்டாள அழியாதேன்னுதான் நான் இந்த முடிவை எடுக்க போறேன். சொல்லு. இந்த முடிவை நான் எடுக்கிறதும் எடுக்காம போறதும் உன் முடிவுல தான் இருக்கு. என்னன்னு சொல்லு. நீ மேரேஜ் பண்ணிக்கணும். பைத்தியம் பிடிச்சிருச்சு உனக்கு? நடக்கிற மேட்டர் பேசு, அதை விட்டுட்டு. என்ன மேரேஜ் நடக்காத மேட்டரா? அது நடக்கலனா என்னோட சாவு நடக்கும். அதுக்கு நீ இருந்து எனக்கு நெருப்பு வச்சுட்டு போ. நீ வைக்கிற நெருப்பு எனக்கு மட்டும் இல்ல, என்னோட ஆசைக்கும் தான் பிரசாந்த். அடுத்தவங்க உணர்வை புரிஞ்சுக்க மாட்டியா? அடுத்தவங்க உணர்வுகளை தானே புரிஞ்சுக்கணும், உன்னோடது இல்லையே. ஏன்னா நீ அடுத்தவன் இல்லையேடா. இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதான் உன் ஆசையா? ஆமா. யார கல்யாணம் பண்ணிக்கணும்? எங்க இருக்க அந்த பொண்ணு? இந்த உலகத்துல இல்லாதவன இருக்கிறதா சொல்றிய நீ? எனக்கு தெரிஞ்ச ஒரே பொண்ணு நீதான். உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஸ்டூபிட் மாதிரி பேசாதடா. என்னால முடியாது எல்லாரும் ஏமாத்திட்டு வாழ்றதுக்கு. நீ யாரையும் ஏமாத்தல. உன்னை நினைக்கிறவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் சந்தோஷமா இருக்க கூடாது? என்ன நினைக்கிறவளியா? ஆமா. என்ன யார் நினைக்கிறா? நம்ம ஜோதி தான். ஜோதி, உன் காதல சொல்லதான் இங்க வந்தேடி. என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி முடிக்கிற? பிரசாந்த், ஜோதிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது அவளுக்கு தெரியாது. இது முழுக்க முழுக்க என்னோட விருப்பம் மட்டும்தான். ராதிகா என்ன சொல்ற தெரியுமா? நீ நானும் மேரேஜ் பண்ணிக்கிறமா, இல்லன்னா செத்துருவாளா? ஏ பிரசாந்த், சும்மா கத்தாத. உனக்கு ஏத்த பொண்ணு ஜோதி தான். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. சந்தோஷம் தான். ஏன் சந்தோஷம் தான் உன் சந்தோஷம் நீ நினைச்சினா அது உண்மைனா நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கணும். அதுக்கு எனக்கு பதில் சொல்லு. ஏ ராதிகா, என்ன ராதிகா நீ விளையாட்டா பேசிட்டு இருக்க? சரியா தப்பான்னு என்னால உடனே சொல்ல முடியாது ராதிகா. எனக்கு ஒன்றே டைம் வேணும் ராதிகா. நான் யோசிச்சுதான் சொல்ல முடியும்.
ஓகேடா பிரசாந்த், நாளைக்கு சொல்லு. ஆனா நீ என் ஆசையத்தை ஆமோதிக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன நீ பாக்குறது இதான் கடைசி தடவையா இருக்கும். சரி, நான் வரேன் ராதிகா. வரேன் ராதிகா. பிரசாந்த், நீ ஏன் எவ்வளையும் ஏறிட்டு கூட பாக்கலன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. நீதான் வித்தியாசமானவன்னா உன்னை விட வித்தியாசமா இருக்கா ராதிகா. உங்க 2 பேரையும் பார்த்தா நாட்டுல இப்படியும் சிலர் இருக்கிறது உண்மைன்னு எனக்கு இப்பதான் புரியுது. கதையில படிச்சிருக்கேன் இந்த மாதிரி காதல, ஆனா நேர்ல பார்த்தது உங்களதான். உங்களோட நான் சம்மந்தப்பட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரசாந்த். பிரசாந்த், எப்படி இருக்கடா? ஹாய் ஜோதி. அப்புறம் வாட்ஸ் யுவர் டிசிஷன்? நோ ஐடியா ராதிகா. நீ கொஞ்சம் வெளியில இரு. நோ ஐடியானா எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்ப என்னால மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க முடியாது. முடியாது இல்ல? அப்புறம் எதுக்கு இங்க வந்த? இது சொல்றதுக்கு நீங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே. ஒண்ணு ஜோதி கிட்ட சொல்லி அனுப்பிருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு போன் கால் பண்ணி சொல்லிருக்கலாம். எனிஹவ், ரொம்ப நல்ல பதில சொல்லியிருக்க. நான் சொல்றத நீ கேட்பேன்னு நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். அது பிரசாந்த், ஆண்டவன் எனக்கு கொடுக்கிற கணக்க மட்டும் எப்பவுமே தப்பு தப்பா கொடுக்கறேன் பாத்தியா? இப்ப எதுக்கு நீ அழற? நான் என் விதியை நினைச்சு அழற. எப்பவும் எனக்காக நீ இருக்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அதுவும் இல்ல நடிச்சு பாத்தியா? அது அழற. என்னால இப்போ இதை தவிர வேற எதுவும் செய்ய முடியாதுல்ல. சரி, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஆனா இப்ப என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதுக்கு அவ அப்பா சம்மதிக்க வேண்டாமா? அதுவும் இல்லாம படிச்சிட்டு இருக்கும்போது கல்யாணம் பண்ணி என்ன பண்ண முடியும்? படிப்பை பாதியிலே விடணும். அவங்க வீட்டுக்கும் போக முடியாது, எங்க வீட்டுக்கும் போக முடியாது. நடுத்தருவில் தான் நிக்கணும். இதெல்லாம் தெரிய வேண்டாமா உனக்கு? டேய் பிரசாந்த், இது வரைக்கும் நீ கொடுத்த விளக்கெல்லாம் போதும். இப்போ நான் சொல்றதை மட்டும் நீ செய். அது போதும் எனக்கு. ஜோதிய ஊரறிய நீ எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா இன்னைக்கு இங்க இப்போ நான் சொல்றதை கேட்டு அவளை நீ உன் லைஃப் பார்ட்னரா ஆக்கிக்க. அதை நான் பார்க்கணும். என்ன சொல்ற? சரி. ஜோதி, இவன்கிட்ட ஒரு 5 minutes தனியா பேசணும். ஷூர். முதல் காதலையும் முதல் முத்தத்தையும் மறக்க முடியாது. அதே மாதிரிதான் நீ இப்ப தரப்போற கடைசி முத்தமும். இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதடா ப்ளீஸ். கடைசியா ஒரே ஒரு முத்தம் தாடா. ஜோதி, அந்த
பொண்ணு கொஞ்சம் கூப்பிடுங்க. இங்க வாமா. டேபிள் மேல இருக்கிற இந்த பாக்ஸ் எடு. அதை ஓபன் பண்ண. பிரசாந்த், அதை எடுத்து ஜோதி விரல்ல போட்டு விடு. அதை எடுத்து பிரசாந்த் விரல்ல போட்டு விடுங்க. ஜோதி, நீ எனக்காக செஞ்ச உதவிய என்னால இந்த ஜென்மம் இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்க முடியாது. முதல்ல என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ல. நான் ரொம்ப சுயநலவாதி ஆயிட்டேன். என்னோட காதலுக்காக உன்னை பயன்படுத்திக்கிட்டதை நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு. பிரசாந்த், ஒரு தடவை ஒருத்தர்கிட்ட வர்றதுதான் காதல். அது உன்கிட்ட எனக்கு வந்துருச்சு. நீ ஏத்துக்கலனாலும் உன்னை நினைச்சிட்டு இருக்கிற உரிமை எனக்கு இருக்கு. இந்த உலகத்துல உன்னை நினைச்சிட்டு இன்னொரு பொண்ணு இருக்கிறத நீ மறந்துடாத. Let's be good friends.